இன்சொல் அமுது வழங்குபவர் ஏர்வாடி எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள். வேண்டும் என்று சில விஷயங்கள் இருப்பதைப் போல வேண்டாம் என்றும் சில விஷயங்கள் இருக்கின்றன. வேண்டியவற்றை சரியென்று சேர்த்துக் கொள்வதைப் போல வேண்டாதவற்றை தேவையில்லை என்று தவிர்க்கவும் வேண்டும். ஒருமையுடன் எனது திருவடிகளை நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று பாடிய வள்ளலாரே, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் தம் உறவு கொள்ளாமை வேண்டும் என்கிறார். ஆங்கிலத்தில் இதை டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்கிறோம். செய்ய வேண்டுவதை ஏற்பது, செய்யக்கூடாததை தவிர்ப்பது என்பதில் சரியாக இருப்பதுதான் வாழ்க்கையில் வெற்றி. அழகான சிலை அமைவது ஒரு கல்லில் வேண்டிய பகுதியை வைத்துக் கொள்வது மட்டுமல்ல, வேண்டாத பகுதிகளை விலக்குவதில்தான் இருக்கிறது என்று சொல்லி, நல்ல மனிதர்களாக இருப்பதற்கு வேண்டிய பண்புகளை வாங்கிக் கொள்வதை விடவும் வேண்டாதவற்றை விலக்கிக் கொள்ள வேண்டுவதின் அவசியம் விளக்குவார்கள் அறிஞர் பெருமக்கள். உணவில் சேர்த்து கொள்வது என்பதை விட தவிர்க்க வேண்டியவை என்பதுதான் உடல் நலத்தில் நாம் கவனிக்க வேண்டிய உன்னதமான ஒரு விஷயம். ஆக சேர்த்தலை விட தவிர்த்தலே கவனத்திற்குரிய ஒரு விஷயமாகிறது. அண்மையில் ஒரு பெரிய மனிதரோடு நான் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது பிரபலமாக பத்திரிகைகளில் பெரிதும் பிரஸ்தாபிக்கப்படுகிற ஒருவர் அவருக்கு அருகில் அமர்ந்திருந்தார். அவரை எனக்கு அறிமுகம் செய்து வையுங்கள் என்று பெரியவரிடம் நான் சைகையால் வேண்டினேன். பேசாமல் இருங்கள் என்று என்னை அமைதிப்படுத்திவிட்டு, அவர் போன பிறகு நல்ல மனிதர்களோடெல்லாம் பழகி கொண்டிருக்கிறீர்கள், அத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். இவருடைய நட்பும் அறிமுகமும் உங்களுக்கு வேண்டாம். சிலவற்றை தவிர்ப்பது போல சிலரை தவிர்ப்பது நல்லது என்றார். புதிய உறவுகளை விடுங்கள். பழகிய உறவிலும் பழைய நட்பிலும் கூட சில நேரங்களில் நெருடல்கள் இருக்கலாம். எல்லோருமே எல்லோருக்கும் எப்போதும் நல்லவர்களாக இருக்க முடியாது. நாள்கள் மாறுவதைப் போல ஆள்களும் அவ்வப்போது மாறுகின்ற சூழ்நிலைகள் வரும். சில நேரங்களில் சில மனிதர்களை இனிப்பென்று விழுங்கவும் கூடாது, கசப்பென்று துப்பவும் முடியாது. அப்போதெல்லாம் நாம் திருநீலகண்டர்களாகவே திகழ்வது சரியென்று தோன்றும். பக்கத்திலிருந்து பழகி கொண்டிருப்பார்கள், திடமென்று பெரிய மனிதர்களாகி விடுவார்கள். வளர்ந்து பெரிதானதை விடவும் இவர்கள் விலகி வெகு தூரம் போய் புள்ளிகளாகி விடுவார்கள். புள்ளிகள் என்றாலேயே விலகிவிட்டவர்கள் என்று கூட பொருள் கொண்டு விடலாம். பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருள் விலகி விலகி வெகு தூரம் போன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம் பார்வையில் சிறுத்து புள்ளியாவதைப் போல இத்தகைய பெரிய மனிதர்கள் புள்ளியாகி பெருத்த இடைவெளியில் நம்மை விட்டு அவர்கள் தள்ளி போய் விடுவார்கள். இவர்களை விட்டு விலகிக் கொள்வது கூட சில நேரங்களில் நமக்கு நல்லதாக இருக்கலாம். இப்புள்ளிகள் கரும்புள்ளிகளாகும்போது ஏன் நல்லதென்று நமக்கு புரிந்துவிடும். சில பெரிய மனிதர்கள் மதுவோடு கூடிய விருந்துக்கு நம்மை அழைப்பார்கள். இதை தவிர்த்தால் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்காது என்பார்கள். இத்தகைய பெரிய மனித தொடர்புகள் தேவைதானா என்று பார்க்கும்போது தவிர்ப்பது நலமென்றும் தோன்றும். இவற்றிலிருந்து பக்குவமாக நழுவுதல் என்பது ஒரு கலை. மதுவை தவிர்த்தல் எல்லா நேரங்களிலும் உடல்நலக்கேட்டை தவிர்க்கும். சில நேரங்களில் தீய நட்பை தவிர்க்கும். பல நேரங்களில் வெட்டி செலவுகளை தவிர்க்கும். விட்டு விலகி நிற்பாய் ஒரு சிட்டுக்குருவியைப் போல என்பார் மகாகவி பாரதி. குருவிகள் பறந்து வருவதைப் போல இருக்கும், பட்டென்று எழுந்து பறந்துவிடும். தீய நட்பை பொறுத்தவரை அப்படி பறந்து விலகி போய்விட வேண்டும். நட்பு தேர்வென்பது கூட நம் பெயருக்கும் அவதூறு சேர்த்து விடுகிறது. தீய நட்பை தவிர்ப்பது எப்படி? வள்ளுவர் இப்படி சொல்கிறார்: பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்டு அகநட்பு ஒரீயி விடல். பகைவன் நண்போல்போல் நடிப்பது தெரியும் போது முகத்தளவில் சிரித்து பேசி உள்ளத்தளவில் நாம் விலகிக் கொள்ள வேண்டுமாம். இது வள்ளுவன் தருகிற உபாயம். எதையும் ஏற்பதைப் போலவே தக்க நேரம் பார்த்து தவிர்க்கவும் தெரிவது வாழ்க்கை கலையில் ஒன்றாக இருக்கிறது. மோசமான மனிதர்களை தவிர்ப்பதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு யோசனையை சொல்வார். விரும்பாத பணக்காரர்களை நீங்கள் தவிர்க்க எண்ணினால் அவரிடம் கடன் கேட்க வேண்டும். வேண்டாத ஏழைகளை நீங்கள் தவிர்க்க விரும்பினால் அவருக்கு கடன் கொடுக்க வேண்டும். கடன் கொடுத்தாலும் சரி, கடன் கேட்டாலும் சரி, நாம் மற்றவர்களை தவிர்ப்பதென்ன, அவர்களே நம்மை தவிர்த்து விடுவார்கள். இன்சொல் அமுது வழங்கியவர் ஏர்வாடி எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள்.